வெற்றிகரமாக 2026 தமிழக தேர்தல் முடிவுகள் வந்துருச்சு. சொல்லுங்க. தேர்தல் முடிவு வந்தது வந்து அதாவது யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். யாருமே இன்க்ளூடிங் நம்ம சிஎம் தான் சொல்கிறேன். ஸோ அவருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். நல்லபடியாக ஜெயிப்போம் அப்படின்னு நினச்சிருக்கலாம். முதல் அந்த 2 வருஷத்துலேங்கிறது பெரிய வரலாறு காணாத வெற்றிங்கிற கணக்கு தான். அவருக்கு வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சு மூடர் மூளை சார்பாக முதல்வருக்கு வாழ்த்துக்கள். புது முதல்வர், புதிய தமிழகம் அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம் எப்படி தான் இருக்க போகுது இந்த ஒரு புதிய முதல்வர், தமிழகத்தை தாண்டி புதிய அரசியல், பிகர் ஆப்போசிஷன் இதெல்லாம் இருக்குன்றப்போ பார்ப்போம் எப்படி மேனேஜ் பண்ணி, எப்படி ஹேண்டில் பண்ணி, எப்படி கொண்டு போக போகிறாங்க இந்த 5 வருஷத்தை அப்படிங்கிறது. ஸோ இப்போ நேற்று ரிசல்ட் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். நாங்கள் நேற்று ரிசல்ட் இன்னைக்கு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். நேற்று ரிசல்ட் வந்தப்போ இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்க அப்படின்னா, இன்ஸ்டாகிராமில் சமூக வலைதளங்களில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள்லாம் வந்து பார்க்க முடிஞ்சுது. அதில் இதுவரையும் பார்க்காத நிறைய கோட்ஸ்லாம் வந்து எங்களால் பார்க்க முடிஞ்சது. இல்லை நிறைய பார்க்க நிறைய கோட்ஸுங்களை தாண்டி நிறைய பேர் ஸ்டோரியே போட மாட்டாங்க, இன்ஸ்டாகிராமே வர மாட்டாங்க. வந்து ஏதாவது என்னன்னா மக்கள் முட்டாளாக இருக்காங்க, மக்கள் அன்எஜுகேட்டடாக இருக்காங்க, முட்டாள்களின் தலைவன் முட்டாளாக தான் இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியா நிறையா வார்த்தைகள். எனக்கு புரியல. இப்போ இவ்வளவு நாளாக இருந்ததும் அதே மாதிரி தானா? சப்போஸ் இந்த எலெக்ஷன் வந்து வேற மாதிரி ரிசல்ட் வந்திருந்தாலும் இதே பதில் தான் இருந்திருக்குமா? அதுவும் ஒன்று இருக்கு. லெனின் அவருடைய இது குறிப்பிட்டு நான் நிறைய இடங்கள்ல பார்த்த ஒரு குறிப்பிட்டு சொல்லணும்னா, லெனின் அவருடைய கோட் வந்து பார்த்தப்போ லைக் நேஷனை அழிக்கணும்னா அந்த நேஷனோட யூத்தோட மைண்ட் செட்டை அழிச்சிட்டோம்னாவே போதும் அப்படிங்கிற மாதிரி. அதாவது அதை இன்னொன்னாவும் நான் பார்த்தேன். எப்படின்னா, என்கிட்ட ஒரு யூத் நேஷனை கொடுங்க, நான் இந்த வேர்ல்டே மாற்றி காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது. அது விளாடிமிர் லெனின். அப்புறம் இன்னொன்று நான் பேசிக்காக நான் முன்னாடி பார்த்துருக்கேன், அது யாரும் போடல நேற்று, நான் முன்னாடி பார்த்துருக்கேன். எனக்கு நேற்று இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அதுவும் ஞாபகம் வந்து ஓஷோ அவர்களுடைய ஒரு கருத்து, ஸ்பீச், வாக்கியம் இது வந்து இதை என்ன சொல்லலாம்னு வச்சுக்கோங்க. Because democracy basically means government by the people, of the people, for the people. But the people are retarded. சர்க்காஸ்டிக்காக அவருடைய பாங்கில், அவருடைய ஸ்லாங்லேயே சொல்லியிருப்பார். அதெல்லாம் பார்க்கும்போது அப்படிங்கிற சிரிப்பு தான் வந்தது. ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் டெமோக்ரஸியாக இருக்குது அப்படிங்கிறப்போ இது ரொம்ப ஒரு மாதிரி குழப்பமான ஒரு டாப்பிக்காகவும் இருக்குது அப்படிங்கிறப்போ அப்படின்னு நாங்கள் யோசிக்கும் போது, சரி குழப்பமாக இருந்தாலே வந்து நம்ம எப்படியும் பேசி ஆகணும், அதுதானே வந்து உலக வழக்கம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் மூடர் மூலையோட வழக்கமாக அது இருக்கனால நாங்கள் டெமோக்ரஸி தூக்கிட்டு வந்திருக்கோம். ஜனநாயகம் என்ன? டெமோக்ரஸி ஜனநாயகம் அதுவும் வந்துடும் நினைக்கிறேன் கூடி சீரும். டெமோக்ரஸி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேசலாம் அப்படின்னு இந்த வீடியோ. என்ன ஃபர்ஸ்ட் டெமோக்ரஸினா என்ன அப்படிங்கும்போது, நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஃபார் த பீப்புள், பை த பீப்புள், ஆஃப் த பீப்புள் தான். மக்களால் மக்களுக்காக மக்களே தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு அரசு அப்படிங்கிறது தான் வந்து இந்த டெமோக்ரஸி, மக்களாட்சி, ஜனநாயகம். அதுதான். ஸோ இங்கே மக்கள் வந்து செலக்ட் பண்ணணும், நாங்கள் செலக்ட் பண்ணணும் யார் வந்து எங்களை ஆள போகிறா அப்படிங்கிறத. அந்த செலெக்ஷனுக்குள்ள ஒரு விஷயம் இருக்குது தெரியுமா, கேண்டிடேட் செலெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி. அது யார் கையில் இருக்குது? அதான் நீ இப்போ சொன்ன சாய்ஸஸ். அதுதான். அதாவது இப்போ நம்ம நிலைமையை எடுத்து பார்க்கும்போது பேசிக்காக ஃபஸ்ட்டு நம்ம சொன்னது ஒரு 4 பேர் இருக்காங்க. இந்த 4 பேரும் நம்ம யார் தேர்ந்தெடுக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் ஒரு கேமாக இருக்குது. அதை தாண்டி நிறையா பேர் இருக்காங்க. பொதுவாக பேசிக்காக மேலேருந்து பார்க்கும்போது ஒரு பெரிய இதுனா 4 பேர். எண்ட் ஆஃப் த டே சிஎம் சீட்டில் யார் உட்கார போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 பேரில் ஒரு ஆள் தான் அந்த மாதிரி. ஸோ அப்படி இருக்கக்கூடிய அந்த 4 பேரில் யார் வந்து உட்கார போகிறா அப்படிங்கிறது தான் அங்கே ஒரு போட்டியாக இருக்குது. அதுதான் நம்ம தேர்ந்தெடுக்க போகிறோம், யாரை உட்கார வைக்க போகிறோம் அப்படின்னு. அப்போ அந்த 4 பேர், இப்போது நான் வெஜிடேரியன் வச்சுக்கோங்க, என்கிட்ட வந்து ஒரு 4 நான்வெஜ் டிஷ்ஷை கொடுத்து என்னை வந்து இதில் ஏதோ ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் சாப்பிட்றதுக்கு அப்படின்னா என்னால் எப்படி சூஸ் பண்ண முடியும்? நான் வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன் சூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. அப்போது நான் என்ன பண்ண முடியும்? நானே இறங்கி தான் வெஜ்ஜு சமைச்சிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு இருக்குது. இப்போது அந்த மாதிரி இப்போ நம்மளே இறங்கி தான் பார்ட்டிசிபேட் பண்ணி. இப்போ நான் எனக்கு இங்கே இருக்க எந்த கேண்டிடேட்ஸுமே பிடிக்கல, இவங்க யாருமே நல்லது செய்வாங்கன்னு நான் நம்பலை அப்படின்னா நானே தான் இறங்குவேன். ஆனால் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம இறங்கி பார்ட்டிசிபேட் பண்ணுறது இங்கே எந்த அளவுக்கு சாத்தியம்? எல்லாருக்கும் சாத்தியமா? ஏன் பார்ட்டிசிபேட் பண்ண யாராக இருந்தாலும் இந்திய குடிமகனாக இருந்தால் போதுங்க, யாராக இருந்தாலும் பார்ட்டிசிபேட் பண்ணலாங்கிறது பேச்சு. எதுக்காக பார்ட்டிசிபேட் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. தோக்குறதுக்காகலாம் யாரும் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணால் ஜெயிக்கணும்.
பார்ட்டிசிபேட் பண்ணுறதுங்கிறது ப்ராசஸ். அதோட அவுட்கம் என்ன, ஜெயிக்கணுங்கிறதுக்காக தான் எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். அப்போ ஜெயிக்க மாட்டோம்னா பார்ட்டிசிபேட் யாரும் பண்ண போகிறது? யாருனால ஜெயிக்க முடியும் அப்படின்னு கேட்டால் எல்லாருனாலும் ஜெயிக்க முடியாது. அதை தான் நான் சொல்ல வரேன், எல்லாருனாலையும் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது அப்படிங்கிறது. அப்போயே நமக்கு அங்கே இடிக்குது இல்லை, இப்போ இந்த சாய்ஸஸ்ங்கிறதே நமக்கு இடிக்குது இல்லை, நம்ம என்ன பண்ணுறதுங்கிறதுக்கான குழப்பங்கள் அங்கே வருது இல்லை. அது டெமோக்ரஸியா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எங்களுக்கு இருந்துச்சு. ஏன்னா இப்போது நம்மளால் நமக்காக நம்மளே செலக்ட் பண்ணுற ஒரு கவர்மெண்ட்னா அங்கே யார் யார் அந்த 4 பேருமே நான் செலக்ட் பண்ண ஆட்கள் கிடையாது அப்படின்னா அப்போ அது எப்படி நான் செலக்ட் பண்ண கவர்மெண்ட்டாக இருக்கும்? எனக்கு அங்கே சாய்ஸ் இல்லை, ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷனில் ஒரு சாய்ஸ் மட்டும் நான் செலக்ட் பண்ணலாம். அப்போ அது என்னோட சாய்ஸா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. 4ல் 1ங்கிறது என்னோட சாய்ஸ், அந்த 4மே ஆனால் என் சாய்ஸ் இல்லை அப்படிங்கிறதான் இங்கே ஒரு குழப்பமான ஒரு விஷயமா இருக்குது. இப்போது இது இன்னொரு மேட்ரு இருக்குது. சரி, இப்போ இந்த 4 பேரில் நம்ம செலக்ட் பண்ணி நம்ம ஒருத்தர் கொண்டு வரணும்னு வச்சுக்கோ. இப்போ விஜய் வந்துட்டார். ஏன் விஜய் கொண்டு வந்தோம்? விஜய் கொண்டு நம்ம மாநிலம் முன்னேறணும், நம்ம மாநில மக்களோட இது முன்னேறணும், பொருளாதாரம் முன்னேறணும், வாழ்வியல் எல்லாமே பெற்றாகணுங்கிறக்கான யாருமே ஒரு உருப்படாமல் போகணும்லாம் ஓட்டு போட்டிருக்க மாட்டாங்க. எல்லாரும் பெற்றாகணுங்கிற ஒரு மனநிலையில் ஓட்டு போட்டு இப்போ வந்து சிஎம்மாக உட்கார வைக்கிறோம்னா இது நம்ம பார்க்குறோம். நம்ம பேசிக்காக நம்ம இந்த ஓட்டு போடுன்னு சொல்லிட்டு நம்ம கவர்மெண்ட் மூலமாக இல்லை எலெக்ஷன் கமிஷன் மூலமாக நமக்கு வரக்கூடிய விளம்பரங்கள்லையோ இல்லை எல்லாத்துலேயுமே நம்ம என்ன பார்க்குறோம்னா நம்ம தான் இந்த நாட்டை முன்னேற்றுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம பார்க்குறோம். ஓட்டு போடுறது உங்க கடமை, இந்த நாடே வந்து உங்களால தான் உயர்ந்திருக்கு, உங்களால தான் வந்து உயரப்போகுது அப்படிங்கிற மாதிரி விஷயம் வரப்போ இப்போ நான் அங்கே முன்னேற்ற போல நான் முன்னேற்றுறதுக்கு ஒரு ஆள் வைக்க போகிறேன். அந்த ஒரு விஷயம் தானே இருக்குது. இப்போது இப்போ நான் என்னோட மனநிலையும் விஜய் அவர்களுடைய மனநிலையும் ஒன்றா இருக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நான் விஜயை தேர்ந்தெடுத்திருக்கேன், மனநிலை ஒன்றா இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவர் மேலே எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குன்னு வச்சு. இப்போ அவர் அதை பண்ணலைன்னா என்னால் கேள்வி தான் கேட்க முடியும். நான் அந்த இடத்துல நீ இறங்கி உட்காரு, நான் அப்போ நான் ஏறி பண்ணுறேங்கிறத நம்ம பண்ண முடியும். அதுக்கான உரிமை வந்து அப்போது இது என்னன்னா நம்ம ஒருத்தரை நம்பி இங்கே இருக்கோம். அகைன் இது மக்களாட்சி தான், பட் அந்த 5 வருஷத்துக்கு யாரை நம்புறோம்? ஒருத்தரை தான் நம்புறோம். நான் திரும்ப நான் அவரை பேரை சொல்லணும்னா லைக் நான் தமிழ்நாட்டில் இருக்கேன், இப்போ ஜெயிச்சிருக்காரு, அதனால நான் பேசுகிறேன் தவிர ஜென்ரலாக நான் சொல்கிறேன். இப்போ ஒருத்தரை நம்ம ஜெயிக்க வச்சு என்ன பண்ணுறோன்னா நம்ம அவரை நம்பி உட்காந்துருக்கோம் 5 வருஷம். அப்போ இது அகைன் வந்து இந்த ரெட்ரோ படம் மாதிரியோ இல்லை கேஜிஎஃப் படம் மாதிரியோ சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா பவரை வந்து ஒருத்தன் கையில் கொடுத்துட்டா நம்ம எல்லாரும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம், உருப்படியான ஒருத்தன் கையில் பவரை கொடுத்துட்டா நம்ம எல்லாரும் ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி வந்து எல்லாருக்குள்ளே இருக்கும். நம்ம கையில் பவர் இல்லை அப்படிங்கிறது தான் இங்கே உண்மையோ அப்படிங்கிறது தான். எல்லாரும் பவரில் இறங்கி ஆட முடியாதுன்னு வச்சுக்கோ. பட் அதான் அகைன் நீங்கள் சொன்ன மாதிரி ஒருத்தன் கையில் கொடுத்துட்டா நம்ம நிம்மதியாக இருக்கலாம்னா உருப்படியான கையில் கொடுத்தோமா அப்படிங்கிறது தான் இங்கே பெரிய சந்தேகமாக இருக்குது. யாராக இருந்தாலும் சொல்கிறேன், இத்தனை வருடங்களில் எல்லா இதுலேயுமே நம்ம கொடுக்குற ஆள் உருப்படியா அப்படிங்கிறது நமக்கு தெரியறதுக்கு 5 வருஷம் ஆயிடுது. அப்போ அடுத்த ஆள் வந்துடுறான், அடுத்த ஆள் அவங்க உருப்படியா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. எப்படி தெரியும்? ஓட்டு போடாதான் தெரியும். இந்த கணக்கில் தான் இருக்குது அப்படிங்கிறப்போ ஆக்சுவலாக இது பண்ணும்போது நேற்று பார்த்த இன்னொரு ஒரு கோட்டும் பார்த்துன்னு வச்சுக்கோங்க. அந்த கோட்டு எப்படின்னா அந்த கோட்டில் என்ன பார்த்தேன் அப்படின்னா யார் சொன்னால் என்னன்னு தெரியல எனக்கு. அது என்னென்னா அரசியல் தலைவர், அதாவது சிஎம்ஓ கவர்மெண்ட்டும் டைப்பரும் ஒன்று அப்பப்போ மாற்றிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அது வந்து இந்த நாட்டுக்கு அசிங்கமாகின்ற மாதிரி ஒன்று பார்த்தேன். இவ்வளோ விதவிதமான நிறைய விஷயங்கள் பரிமாணங்கள் இருக்குன்ற இதை பார்க்க பார்வைகள் இருக்குன்னு வச்சுக்கோ. என்ன கரெக்டு தானா அப்படிங்கிறது, இது எப்படி ஒர்க் ஆகுது, இது எதுக்கு ஒர்க் ஆகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருக்கு. இதுக்கு முன்னாடி ஷேர்டு இல்யூஷன் ஒன்று பார்த்தேன், ஒரு கான்செப்ட் ஒன்று. அது என்னன்னா அப்படி இந்த ஷேர்டு இல்யூஷன் அப்படின்னா என்னன்னா குரூப் ஆஃப் பீப்புள் சேர்ந்து ஒரு விஷயத்த பண்ணுறாங்க. இந்த சென்ஸ் வந்து ஒரு பேப்பர் தான் அது, அந்த பேப்பரை குரூப் ஆஃப் பீப்புள் சேர்ந்து அதுக்கு ஒரு வடிவத்தை கொடுத்து அதுக்குள்ளே ஒரு டிசைன் கொடுத்து அந்த டிசைனுக்குள்ளே சில எழுத்துக்கள் வச்சு இதுதான் பணம், இது வந்து 100 ரூபா பணம், இது வந்து 10 ரூபா பணம், இது 500 ரூபா பணம்னு சொல்லி தனித்தனியாக அதுக்கான வேல்யூ செட் பண்ணி இப்போ நம்ம அதை யூஸ் பண்ணிட்டுருக்கோம். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஷேர்டு ரிலேஷன் கணக்கலாம். ஒரு கல் இருக்குது, அந்த கல் தான், அந்த கல்லில் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் சேர்ந்து இதை வந்து சம்திங் அதுக்கும் ஒரு உருவத்தை கொடுத்து அதுக்கு ஒரு கண் ஒரு மூக்கம் இல்லை அதுக்கு வேறு ஒரு உருவமோ ஏதோ ஒன்று சம்பாட் கொடுத்து இது வந்து இந்த கடவுள், இது வந்து இந்த கடவுள் நம்ம கும்பிட்றோம், இந்த கடவுள் அவங்க கும்பிட்றாங்கன்னு அங்கே ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து தனித்தனியான ஒரு இதை வச்சு நம்ம கும்பிட்றோம். இப்போது இதுக்கும் டெமோக்ரஸிக்கும் பெரிய வித்தியாசம் இல்லையோ? அப்போ இது எந்த அளவுக்கு ரொம்ப பிளாண்டாக இருக்கோ அப்படிதான் இதுவும் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இப்போ அந்த கல்வி விஷயமோ காசு விஷயமோ கூட எடுத்துக்கிட்டேனாலும் அதுவும் ஃபார் த பீப்புள் பை த பீப்புள் ஆஃப் த பீப்புளுக்குள்ளே தான் வருது. மக்களுக்காக உருவாக்கப்பட்டது, மக்களால் உருவாக்கப்பட்டது, மக்களே தான் அதை உருவாக்கியிருக்காங்க. அந்த என்ன சொல்கிறது, இதோட அப்ஜெக்டிவ்ஸ்லாம் இருக்கும்ல, இது வந்து இந்த மாதிரிலாம் இருந்தால் தான் டெமோக்ரஸி அப்படிங்கிறது இருக்கும்ல, ரூல்ஸ் வந்து அப்படியே மேட்ச் ஆகுது. அந்த 4 பேர் இப்போ நம்ம 4 பேரையுமே வந்து நம்ம அனலைஸ் பண்ணி அவங்க வந்து கரெக்டாக ஒர்க் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பார்த்தா ஆக்சுவலாக ஓட்டு போடணும். நம்மள எத்தனை பேர் அப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து தெரியல. ஏன் அப்படி பண்ணல அப்படின்னா
அதுக்கான டைமோ, அதுக்கான ஸ்பேஸோ, அதுக்கான சூழலோ வந்து இங்கே எல்லாருக்கும் வந்து அமைஞ்சிருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. நம்ம மேலேயும் அதுக்கான பொறுப்பு இருக்கு. நம்மளும் அதுக்கான இது எடுத்துக்கிறது இல்லை. நம்ம அவ்வளோ சீரியஸாக பார்க்கல. ஏன்னா ஒரு நாள் போகிறோம் போய் ஓட்டு போட்டு வந்துடும் அப்படிங்கிறது சிலருக்கு அந்த பொறுப்பு கூட இல்லைன்னு நினைக்கிறேன். எதுக்கு இங்கேருந்து போய் அவ்வளோ தூரம் போய் ஓட்டு போட்டு வந்து என்ன நடக்க போகுது? அதே தான் அந்த ஒரு மேட்ரு இருக்குது. யாருக்கு ஓட்டு போட்டால் என்னங்க, நான் வேலைக்கு போனால் தாங்க சாப்பாடு, யாரும் உங்களுக்கு ஃப்ரீயாக ஒன்று கொடுக்க போகிறது இல்லைங்க. அதை தாண்டி நிறையா விஷயங்கள் இருக்குது. அதுக்காக தான் நம்ம ஓட்டு போடுறோம். போட்டிருந்தாங்க இஃப் திஸ் பார்ட்டி வின்ஸ் ஒரு வீடியோ, இஃப் திஸ் பார்ட்டி வின்ஸ் அதே வீடியோ கீழே. அப்போ நீங்கள் ஓட்டு போட்டிங்களா போடலையா? நீங்கள் போடலைங்கிறத நியாயப்படுத்துறீங்களா? இங்கே பேசிக்காக தான் நான் போடலைங்கிற நியாயப்படுத்துகிறேன். இல்லை நான் போட்டும் பிரயோஜனம் இல்லைங்க, அது இல்லை. நம்ம வந்து யோசிச்சு தான் போடணும். அதுக்கான சூழலோ இல்லை அதுக்கான விஷயமோ வந்து நமக்கு கொடுக்கப்படலை. நம்மளும் வந்து அதை அவ்வளோ சீரியஸாக பார்க்கல, அதை அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கல. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஒரு ஆள் செலக்ட் பண்ணுறோம்ல, அந்த கடைசி இது எல்லாமே போச்சு. ஓகே, இப்போ நீ நிற்கிற அந்த ஓட் மிஷின் முன்னாடி நீ இங்கே ஒரு ஆள் செலக்ட் பண்ணுவோம். முன்னாடி ஒரு 20-30 பேர் இருக்காங்க அப்படின்னா, யோகேஷ் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னார். உங்கள் முன்னாடி ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் உள்ளே போன உடனே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சவங்க யாரோ அவங்கள்ட்ட தான் போய் நீங்கள் வந்து பேசுவீங்க. ஹாய், ஹலோ, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஆட்டோமேட்டிக்காக எந்த விஷயமே நீ அனலைஸ் பண்ணல, அந்த ரூமுக்குள்ளே இருக்க யாரையுமே நீ அனலைஸ் பண்ணல அப்படிங்கும்போது, உனக்கு தெரிஞ்சவன் யாரோ அவன்கிட்ட தான் உன் கண்ணும் போகும், மனசு மைண்டும் போகும். அப்படிங்கும்போது அதே மாதிரி தான் இந்த ஓட் மிஷின். நீ டக்குன்னு அந்த இடத்துக்கு போயிட்டுனா உனக்கு தெரிஞ்சவன் யாரு, உனக்கு நல்லா பரிச்சயமானவன் யாரு, உங்ககிட்ட யாரு வந்து சேர்ந்துருக்காங்க அதிகமாக, அதை அமைக்கி விட்டு வந்துடும். இப்போது நீங்கள் கேட்கலாம், ஏன் இதில் என்ன தப்பு இருக்குது? எனக்கு தெரிஞ்சவன்ட்டு தான் நான் பொருள் வாங்குறேன், எனக்கு தெரிஞ்சவன்ட்டு தான் நான் எதுனாலும் வச்சுக்கிறேன் அப்படின்றப்போ நான் எனக்கு தெரிஞ்சவனுக்கு ஓட்டு போடலாம், எனக்கு தப்பு இருக்குது. தெரிஞ்சவனுக்கு ஓட்டு போடுறது தப்பு இல்லை. தெரிஞ்சவன் எல்லாருமே ஊருக்கு நல்லது பண்ணுவானா அப்படின்னு யோசிக்கணும். அது வந்து மெயினாக இருக்கோ அப்படின்னு நான் பார்க்குறேன். ஏன்னா நமக்கு மட்டும் நல்லது பண்ணுறதுக்காக நம்ம ஒரு சிஎம்ஓ பிஎம்ஓ யாரையும் தேர்ந்தெடுக்கல. ஒரு எம்எல்ஏவோ எம்பியோ கவுன்சிலர் வரைக்குமே நமக்கே ஒருத்த நல்லது பண்ணால் போதுங்கிறது இல்லை மேட்ரு. நம்மளை சுற்றி நம்மளை சார்ந்திருக்க அத்தனை பேருக்கும் நம்ம எந்த சமூகத்தில் வாழ்கிறோமோ அந்த சமூகத்தில் இருக்க அத்தனை பேருக்கும் நல்லது பண்ணுறவனா நீ உனக்கு தெரிஞ்சவன் இருக்கான்னா அவனை மூவ் பண்ணுறது தப்பு இல்லை. அப்படிதான் டெமோக்ரஸி ஆக்சுவலாக ஒர்க் ஆகணும். கரெக்டாக எல்லாருமே வந்து எல்லாருக்காகவுமே யோசிச்சு அந்த ஓட்டு போடணும். அப்போ தான் வந்து அந்த டெமோக்ரஸி வந்து ஒர்க் ஆகணும். ஆனால் இங்கே அப்படி ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறதான் கேள்வி. அது ஏன் அப்படிங்கிற போது எனக்கு ஒரு தியரி, ரீசெண்டாக ஒரு தியரி பார்த்தேன். அந்த தியரி கூட என்னால் பொருத்தி பார்க்க முடிஞ்சது. கிட்டத்தட்ட ஓட்டிங் மாதிரி தான் வச்சுக்கேன். ஓட்டிங் தான், கிட்டத்தட்ட ஓட்டிங். உங்களை ஒரு 99 பேர் இருக்க ஒரு ரூம்குள்ளே போட்டு அடைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. உங்கள் முன்னாடி 2 பட்டன் கொடுக்குறாங்க. ஒன்று ப்ளூ பட்டன், ஒன்று ரெட் பட்டன். நீங்கள் எந்த பட்டன் அமுக்க போகிறீங்கிறது மீதி இருக்க 99 பேருக்கு தெரியாது. ஆனால் அதே மாதிரி அந்த 99 பேருமே வந்து இந்த பட்டனை வந்து அமுக்க போகிறாங்க. உங்கள்கிட்ட சொல்லப்படுறது என்னன்னா, நீங்கள் ப்ளூ பட்டன் அமுக்குனீங்க அப்படின்னா இங்கே இருக்க எல்லாருமே உயிரோட தப்பிச்சிடலாம். மெஜாரிட்டி ப்ளூ பட்டன் இருந்துச்சு அப்படின்னா. அதே நீங்கள் ரெட் பட்டன் அமுக்குனீங்க அப்படின்னா ரெட் பட்டன் அமுக்குனவங்க எல்லாருமே தப்பிச்சிடலாம். அப்போது நீங்கள் எந்த பட்டன் அமுக்குவீங்க? பேசிக்கான ஹியூமன் மூளை வந்து எப்படி யோசிக்கும்? இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லைனா பாஸ் பண்ணிவிட்டு வீடியோ பாஸ் பண்ணி நீங்கள் கமெண்ட்டில் சொல்லிட்டு வாங்க. அதாவது ப்ளூ பட்டனை தொட்டா எல்லாருமே அங்கே பாதுகாக்கப்படுவாங்க. மெஜாரிட்டியாக இருந்தா ஓட் எண்ணும் போது 50க்கு மேலே 51 ப்ளூ பட்டனாக இருந்துச்சு அப்படின்னா எல்லாருமே தப்பிச்சிருவாங்க. 51 இந்த சென்ஸ் அவங்க அங்கே லைக் அவங்களுக்கு எதுவும் ஆகாது. அவங்களுக்கு எதுவும் ஆகும். ரெட் பட்டன் நீங்கள் தொட்டிங்கன்னா நீங்கள் மட்டும் தப்பிச்சிடலாம். யாரெல்லாம் ரெட் பட்டன் நான் ரெட் பட்டன் தொட்டிங்கன்னா நான் தப்பிச்சிருவேன். மீதி 99 பேருக்கு என்ன ஆகுதுன்னு எனக்கு தெரியாது. 99 பேருக்கு இல்லை, அது மெஜாரிட்டியாக என்னை பொறுத்தவரையும் அதுதானே. நான் மற்றவனை பற்றி யோசிக்க போகிறது இல்லை. இதுதான் உங்களுக்கு சொல்லப்படுறது. இந்த ரெட் பட்டன் தொடுறவனுக்கு ப்ளூ பட்டன் ஜாஸ்தியாக போனாலும் சரி, கம்மியாக வந்தாலும் சரி, ரெட் பட்டன் போட்டால் வெளியே போகிறான். இதுதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க ரூல். இப்போ நீங்கள் எந்த பட்டன் அமுக்குவீங்க அப்படிங்கிறது பேசிக்கான ஹியூமன் மூளை எப்படி வேலை செய்யும் அப்படின்னா, நீங்களே கூட இப்போ யோசிச்சு பார்த்துருப்பீங்க. யோசிச்சு பார்க்கும்போது மேக்ஸிமம் கமெண்ட் வந்து இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேபி ஆப்ஷன் வந்து ரெட் பட்டனா. ஏன் ரெட் பட்டன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்க 99 பேர் நமக்கு யாருங்கிறது தெரியாது. அவன் வந்து ப்ளூ தான் சூஸ் பண்ணுவான், ரெட் தான் சூஸ் பண்ணுவான் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இப்போ நம்ம பொது நலமா எல்லாருக்கும் யோசிச்சு ப்ளூ சூஸ் பண்றோம்னு வைங்க. மற்ற 99 பேருமே ரெட் சூஸ் பண்ணிட்டான் அப்படின்னா நம்ம ஒரு ஆளை மட்டும் கொண்டுருவோம். முதல் விஷயம், லீடிங்காக வர்றதுக்கு மெஜாரிட்டியாக வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. சப்போஸ் நீங்கள் ரெட் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா மற்ற 99 பேருமே ரெட் சூஸ் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. 99 பேருமே ப்ளூ சூஸ் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. நீங்க காப்பாற்றப்பட போறீங்க. அப்போ எல்லாருமே ரெட்டு தான் சூஸ் பண்ண போறோம். ரிஸ்க் ஃபேக்டர் கம்மி. நான் தப்பிச்சுக்கிறேன். எனக்கு ஏன் உயிர் தான் முக்கியம் அப்படிங்கிறதா. அதாவது இங்கே நீங்கள் நம்மளால பேச முடியும். இல்லைங்க நான் அப்படி இருக்க மாட்டேன், எல்லாரும்
இது பண்ணுறதுக்கு தான் நான் வந்து பண்ணுவேன் அப்படின்னு நம்மளால் பேச முடியும். பட் அந்த அளவுக்கு நம்ம இங்கே இருக்க எத்தனை பேர், அதாவது நம்ம உயிர் போகிற நிலைமையில நம்ம மற்றவங்கள யோசிப்போமா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு ப்ராக்டிக்கலாக ரொம்பவே பர்சன்ட் கம்மி. நம்ம தப்பிச்சா போதுங்கிற மனநிலை தான் மெஜாரிட்டி ஆஃப் பீப்புளுக்கு இருக்கும். மனிதனோட மனநிலைங்கிறது இப்படி தான் இருக்குது. அப்படிங்கிறப்போ இதுக்கு டெமோக்ரஸி ஒர்க் ஆகுதா? எல்லாரையும் யோசிக்கிறதா அப்போ நம்மளோட எண்ணங்கள் டெமோக்ரஸிக்கு ஆப்போசிட்டாக இருக்குது. ஆனால் டெமோக்ரஸி தான் நமக்கு தேவை அப்படின்னா அது எப்படி டெமோக்ரஸி இங்கே ஆக்சுவலாக ஒர்க் ஆகுதா, இல்லை நமக்கு ஒர்க் ஆகுது நம்மளே நினச்சிட்டு இருக்கோமா, இது ஒரு பிம்பமா, நம்ம கரெக்டான ஆள் தேர்ந்தெடுக்கிறோம் அதனால தான் நம்ம நல்லா இருக்கும் அப்படிங்கிறது நம்மளே நினச்சிட்டு இருக்கோமா, இல்லை அது ஒரு பிம்பமா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தோணிட்டே இருந்தது. நிறைய பேர் வந்து டெமோக்ரஸி ஒரு ஃபெயிலியர் மாடல், அதெல்லாம் வந்து தேவையே கிடையாது, இவ்வளோ ஃப்ளாஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஆனால் அப்படிலாம் சொல்கிறவங்க கிட்ட இதோட ஆல்டர்னேட்டிவாக ஒரு பெஸ்ட்டான வழி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ட்ரா ஒரு விஷயம் இல்லாதவங்க தான் அதை யூஸ் பண்ணிருக்கோம். ஆமாம், ஆல்ட்ரா சரியான ஒரு விஷயம் இல்லாதனால இது டிக்டேட்டர்ஷிப் போகலாம், நார்த் கொரியா மாதிரி வந்து நான் போக போகிறேன் அப்படிங்கிற மாதிரினா சரியான விஷயம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இங்கே. அதுக்கு பழைய மாதிரி மன்னராட்சியாகவே இருந்திருக்கலாம். அதுதான் கிட்டத்தட்ட டிக்டேட்டர்ஷிப் கணக்கு தான் அது. அதுதான் ஒருத்தன் இருக்கான், ஒருத்தன் ஆள்றான், ஒருத்தனோட ரூல் தான் அங்கே அந்த கணக்கு தான். ஸோ இதெல்லாம் தோணுச்சு. இது தோணுச்சுங்கிறத தாண்டி பதில் தெரியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கு, குழப்பமான ஒரு விஷயம். இல்லை நீங்களும் இது மாதிரி இது இல்லைங்க, இதுக்கு ஆல்டர் இல்லாதனால இது போயிட்டு இருக்குங்க, பட் இது வந்து கரெக்டான இது இல்லைங்க அப்படின்னு உங்களுக்கும் ஃபீல் ஆகுது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ். மறக்காமல் லைக் இன்ஸ்டாகிராம்லேயும் முடன்மொழி இருக்குது அப்படிங்கிறத தெரியாதவங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம். இங்கே வந்து நான் யூசர் நேம் போடுறேன் என்னென்னு, அதை போட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன், அதை தொட்டு கூட ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நிறைகள் இருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்கள்கிட்டையும், குறைகள் இருந்துச்சுன்னா எங்ககிட்டயும் சொல்லுங்கள், நாங்கள் திருத்திட்டு அடுத்த வீடியோவில் மாற்றிக்கிறோம். ஸோ இன்னொரு வீடியோவில் அடுத்த வாரம் உங்களை வந்து சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் கிருஷ்ணா, யோகேஷ். இது உங்கள் மூடர் மூளை. பாய். மக்களால் மக்களுக்காக மக்களே தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் வந்து மக்களால்னாலும் என்ன, மக்களேனாலும் ஒன்று தான். ஃபார் த பீப்புள், மக்களுக்காக, பை த பீப்புள், மக்களே. மக்களே, பை த பீப்புள், மக்களால் மக்களுக்காக மக்களே. ஓ சரி சரி சரி, ஓகே. டெமோக்ரஸினா சொல்லு இன்னொரு தடவை.